ஐயா, நான் ஒரு பாமரன். எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா எங்க ஊர்ல ஒரு சாக்ரட்டிஸ் இருந்தாரு. அவரு கேள்வியெல்லாம் எப்படி கேட்கணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். இதுக்கு யாரு பதில் சொல்ல போறாங்கன்றதுதான் எனக்கு தெரியல. ஆனா கேள்வி தெளிவா இருக்கு. அந்த கேட்கறதுக்கு முன்னால நம்ம பேராசிரியர் அறிவொளி இலக்கிய மேடைகள் எல்லாம் அவரை பார்த்திருக்கலாம். நம்ம சாக்ரட்டிஸ், தமிழ்நாட்டு சாக்ரட்டிஸ் போல அவரும் பெருசா தாடி வச்சிருப்பாரு. ஆனா ஒரு மாறுபாடு என்னன்னாக்கா, நல்லா பெருசா ஒரு குங்குமம் போட்டு வச்சிருப்பாரு. ரொம்ப நகைச்சுவையான ஒரு பேச்சாளர், இலக்கியவாதி. அவரோட பேச்சை கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப ஏன் அவரை பத்தி இவ்வளவு சொல்றேன்னாக்கா, நம்ம பேச போற விஷயத்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவரு நடுநடுல சில விஷயங்கள் சொல்லுவாரு, சில இடையா இருக்கும். அதுல ஒண்ணு அவர் வேற விஷயத்துக்கு சொன்னாரு. இங்க நான் அதை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, சரியா இருக்கிற ஒண்ணு அது சரியா இருக்கும் போதே தப்பா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் நான் பிறகு சொல்றேன். இப்ப இது நமக்கு எப்படி வாழ்க்கையில பொருந்துதுன்னு மக்கள் விரும்பி வாங்குற உலோகங்கள்ல ஒண்ணு தங்கம். தங்கமும் உலோகம் தானே. ஆனா அதுக்கு மட்டும் ஏனோ பல முக்கியத்துவங்கள் இருக்கு. இப்போ தங்கம் தினசரி விலை ஏறுதுனாக்கா, சர்வதேச சந்தையில் இன்று இவ்வளவு விலை உயர்ந்தது, அடுத்த நாள் அதே மாதிரி இன்னும் இவ்வளவு உயர்ந்தது, அப்புறம் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சர்வதேச சந்தையில் தங்கம் விலை சரிவு. எவ்வளவுன்னு கேட்டா கிராமுக்கு 2 ரூபான்னு, ஏறும்போது கிராமுக்கு 200 ரூபாய். இதே நம்ம தொலைக்காட்சிகள் பண்ற கூத்து. அவன் நக்கலுக்கு பண்றானா இல்ல நிஜத்துக்கு பண்றானா தெரியல. இதே சர்வதேச சந்தையில நிர்ணயம் பண்றாங்க விலை. அப்படின்னா சர்வதேசம் அப்படின்னாக்கா அனைத்து நாடுகளும் அதானே அர்த்தம். எல்லா நாட்டுக்கும் பொதுவா ஒரு விலை நிர்ணயம் பண்றாங்க, ரைட்டு. அப்படி விலை நிர்ணயம் பண்ணும்போது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தானே விலை இருக்கணும். இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே பார்ப்போமே, சென்னையில ஒரு விலை இருக்கும், பாம்பேல ஒரு விலை இருக்கும், ராஜஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு, அது பேரெல்லாம் சொன்னா பெரிய வில்லங்கமாயி போவோம், அங்க இன்னும் வேற மாதிரி விலை இருக்கும். அதாவது குறைவா இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ சர்வதேச சந்தை நிர்ணயம் பண்ணுதுன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும், அது இருக்கிறது இல்லை. இதுக்கு நான் ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணம் கொடுக்குறேன். எல்லா இடத்துலயும் ஒரே விலையா இருந்தா ஏன் வெளிநாடுகள்ல இருந்து மறைச்சு ஒழிச்சு கடத்திட்டு வரணும் தங்கத்தை சென்னைக்கு? அப்ப அங்க இதை விட விலை கம்மியா. 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று, இங்க தங்கத்தின் மேல, இறக்குமதி தங்கத்தின் மேல விதிக்கிற வரி அதிகம் அப்படின்னுட்டு. வரித்தொகை ஒரு சின்ன தொகை தான். அதுக்காக வேண்டி தங்கத்தை கடத்திட்டு வித்தலாம் பெருசா சம்பாதிக்க முடியாது. ஏன்னா தங்கத்தை கடத்திட்டு மாட்டினாக்கா லைஃப் காலி. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுல ஒரு பெரிய லாபம் இருந்தா தான் அதை செய்வாங்க. அப்போ பெரிய லாபம் இருக்கு வெளிநாட்டுல இருந்து கடத்திக்கிட்டு வந்தாக்கா. சரியா? இப்போ தங்கம் வாங்கும் போது இன்னைக்கு தங்கம் விலை ஏறுது, ஓகே, சர்வதேச சந்தையில விலை ஏறுது. இப்ப நேத்து உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், 1 கிராம் 7000 ரூபாய் இருந்தது அப்படின்னாக்கா இன்னைக்கு 7010 ரூபாய். ஒரு 6 மாசத்துக்கு பின்னால போங்க, 6000 ரூபாய்க்கு உள்ள இருந்து. ஒரு வருஷத்துக்கு பின்னால போங்க, ஒரு 5000 சில்லறையில இருந்து. இப்ப நான் கேட்க வர்ற பாயிண்ட் என்னன்னா, நான் ரொம்ப பாமரன்ல, எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கேட்கறேன். இப்போ நகை கடையில இருக்கிற தங்கம் எல்லாம் இப்ப இன்னைக்கு போறோம், கடை ஃபுல்லா நகை வச்சிருக்கான், இன்னைக்கு ஒரு 7000 ரூபாய் ரேட் இருக்குது அப்படி வச்சுப்போம். ராத்திரி கடை மூடும்போது எல்லா தங்கத்தையும் வித்து முடிச்சிருவானா? அப்படியே தானே தூக்கி வைக்கிறான். இப்ப நாளைக்கு 1 கிலோ 7020 ரூபாய்னாக்கா அதே நகைய 7020 ரூபாய்க்கு நாளைக்கு விற்கிறான். எப்படி? இது தங்க விலை நிர்ணயத்துல ஏன் ஒரு சரியான முறைய, விதிமுறைய யாரும் பின்பற்றுறது இல்லை. இப்போ ஒரு தோரம் பருப்பு ஒரு பாக்கெட் வாங்க போறீங்க, பருப்பையும் தங்கத்தையும் நான் இங்க பேட்ச் பண்ணல, நான் வெறும் லாஜிக் மட்டும் சொல்றேன். பருப்பு ஒரு பாக்கெட் வாங்குறோம், அதுல என்ன போட்டிருக்கான்? பருப்பு எந்த பேட்ச், என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணது, மேனுஃபேக்சர் பண்ண டேட், எக்ஸ்பைரி டேட்டை பத்தி பேச வேண்டாம், மேனுஃபேக்சர் பண்ண டேட்டு, அதுல ஒரு விலை. இப்ப அவன் என்ன சொல்றான்னாக்கா, அன்னைக்கு இருந்த சூழலுக்கு அந்த விலையை நாங்க நிர்ணயம் பண்ணுங்க. ஏன்னா அவனும் நாளைக்கு நாள் விலை ஏற்றிட்டு தானே வர்றான். இருந்தாலும் அதுல அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டோட ஒரு விலை இருக்கும். இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் விலை எல்லாருக்குமே தெரியும். கூகுள்ல போனா தினசரி எவ்வளவு சேஞ்சு, எவ்வளவு மாறுதுன்றதெல்லாம் விலை மாற்றத்தை கூகுள் காட்டிடும். தங்கம் நகை செய்து வருதுனாக்கா அன்னைக்கு கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி மார்க்கெட்டுக்கு வர்ற டேட் போட்டிருக்கணும்ல, அந்த டேட் படி தானே அப்ப அவங்க நம்மளுக்கு தங்கத்தை விற்கணும். நான் பாமரன், மறுபடியும் சொல்றேன், எனக்கு விவரம் தெரியாது. எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்றது, விஷயம் தெரிஞ்சவங்க விளக்கம் சொல்லுங்க. பெரிய மேதாவிகள் இருந்தீங்கன்னா எனக்கு விளக்கம் சொல்லுங்க. அவன் அந்த தங்கத்தை இன்னைக்கு 6 மாசம் கழிச்சு விற்கிறான்னாக்கா இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு விற்கிறான். இது எந்த வகையில நியாயம்? இதுல இன்னொரு குத்து பாருங்க. நகை வாங்க போனோம்னாக்கா சேதாரம் 14%, 12ல இருந்து ஆரம்பிக்குது,
18 வரைக்கும் போகுது. சில கடைகளில் 8%ன்றான். அதுல வேற ஒரு விஷயம் சொல்றானுங்க, நம்ம அதுக்குள்ள போகல, அது ரொம்ப டெக்னிக்கல். சரிங்களா? இப்போ நான் வாங்க போறேன் அப்படின்னாக்கா 14% வரைக்கும் நான் சேதாரம் கொடுக்குறேன். இந்த சேதாரம் விலைவாசி ஏறுது பார்த்தீங்களா, தங்க விலை ஏறுது பார்த்தீங்களா, சர்வதேச சந்தை, அதுலயும் இந்த பர்சன்டேஜ் வந்து கூடும் சேதாரம். ஏங்க அன்னைக்கு நகை செய்யும் போது எவ்வளவு நகை சேதாரம் ஆச்சோ அவ்வளவுதானே ஆயிருக்கணும். இப்போ இன்னைக்கு விலை ஏறும்போது தங்கத்தோட சேதாரமா கூடும். சேதாரம்னா என்னது? நானும் பார்த்துருக்கேன், ஆசாரி பக்கத்தில் உட்காந்து செய்யறத. அவங்க செய்யும் போது கொஞ்சம் தரையில சிந்தோம், சின்ன சின்ன பிசுறுகள்லாம். ஒரு நகையில 14% சேதாரம் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகம். அதுல விலைவாசி ஏறுது, தங்கத்தோட விலை, ரா மெட்டீரியலோட ரேட் ஏறும்போது சேதாரத்தோட ரேட்டும் ஏறுது. எப்படி பர்சன்டேஜ் போடும்போது அப்படித்தானே வரும். இதை ஏன் யாருமே யோசிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை? யோசிக்கிறாங்க, யாரும் வெளியே பேசுறது இல்லை. இப்போ அது ஒண்ணு ஆயிடுச்சா? இப்போ நீங்க வந்துட்டு தங்கம் வாங்குறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்ப தங்கம் வந்து நம்மள மாதிரி சாதாரண நடுத்தர பக்கம் ஏன் வாங்குறாங்கன்னாக்கா, கையில காசா இருந்தா செலவழிஞ்சிரும், அதனால தங்கமா வாங்கி வைப்போம். நல்ல விஷயம் தானே? காசா இருந்தா செலவழிஞ்சிரும், அதுக்காக தங்கமா வாங்கி வச்சோம்னா தேவைப்படும் போது செலவு வித்து வாங்கிக்கிறோம். இதுல புத்திசாலித்தனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும், என்ன மாதிரி பாமரனுக்கும் தெரியாது. கணக்கு போட்டு பார்த்தானாக்கா நிச்சயமா பாமரன் யாருக்குமே இதுல புத்திசாலித்தனம் இருக்கிறதா தெரியாது. ஏன்னு கேளுங்க, இன்னைக்கு ஒரு சவரம் வாங்குறீங்க, 7000 ரூபாய் ரேட்டு. 7000 ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னா 7 8 56, 56,000 ரூபாய் பிளஸ் 14%, கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேல ஆயிடுது ஒரு சவரன். இந்த ஒரு சவரனை சேதாரம் ஏற்கனவே ஒரு 14% போட்டிருக்காங்கல்ல. இப்போ நீங்க திருப்பி எடுத்துட்டு போய் விற்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மாசத்துலயா இல்ல 1 மாசத்துலயா இல்ல அன்னைக்கேவோ எப்படியோ ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க கொண்டு போய் விற்க போறீங்கன்னா, வாங்குறவன் எப்படி கணக்கு பண்றான் தெரியுமா? நேரா இருக்கிற முக்க நேரா தொட மாட்டான், தலையை சுத்திக்கிட்டு வருவான். அன்னைக்கு கொரோனா டைம்ல வேற என்னங்க நமக்கெல்லாம் வழி? அவர் பாட்டில் லாக்டவுன் சொல்லிட்டு முகமூடியை போட்டு போயிட்டாரு. அப்புறம் நம்ம கையில இருக்கிறத வித்து தானே தீக்கணும், வருமானம் கிடையாது. நடுத்தர வர்க்கத்தோட நிலைமை அதுதானே. கொண்டு போய் விற்க போறேன், அவன் என்ன செய்யறான், தங்கத்தோட எடையை போட்டுட்டு அவன் அமௌண்ட் எழுதுறான். 1 கிராம் ஒரு இன்னைக்கு 8 கிராம்னா இன்னைக்கு எவ்வளவு வருதுன்ட்டு. எனக்கு தலை சுத்திடுச்சு, போட்டிருக்கான். என்னப்பா இது, இன்னைக்கு தங்கத்தோட ரேட் இவ்வளவு தானே, நீ இவ்வளவு எழுதியிருக்கேன். அவன் சொன்னான், இல்லைங்க நாங்க 24 கேரட்டுக்கு கனெக்ட் பண்றோம். ஒன்றும் புரியல, அது எப்படிங்க 24 கேரட்டுக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எப்படிங்க அது? இருங்க நான் கணக்கு பண்ணிட்டு தானே இருக்கேன், எனக்கு முடிக்கல. 24 கேரட்டுக்கு அதை எடைய கணக்கு போட்டுட்டு 22 கேரட் நம்ம வாங்குறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சேதாரம்லாம் அவர் கழிக்க மாட்டாராம், அவர் ரொம்ப நாணயமானவர். 24 கேரட்டுக்கு கனெக்ட் பண்றான், அது எங்கேயோ போகுது. இப்போ என்ன பண்றான்னா, அவர் கம்ப்யூட்டர்ல அதை வைக்கிறாரு, இதனுடைய நெட் கோல்டு எவ்வளவு அப்படின்ட்டு. அது ஒரு கணக்கு காமிக்குது. கம்ப்யூட்டர் நம்ம கேள்வியா கேட்க முடியும்? அதுக்கு தெரிஞ்சது அது சொல்லுது, அல்லது அதுக்கு என்ன அவன் சொல்றானா அது சொல்லுது. அது ஒரு கணக்கு காட்டும், இதனுடைய வேல்யூ வந்து இவ்வளவுதான், அதாவது எத்தனை கேரட் இருக்குதுன்னு. இப்ப 24ல இருந்து இவர் இஷ்டத்துக்கு ஒரு கணக்கு அவர் கழிப்பாரு. என்ன இப்படி இருக்குது, கடையில வாங்கினது 22 கேரட், கடைக்காரன் பேர்லாம் இருக்கு, பெரிய பெரிய கடைங்க எல்லாம். கேட்டாக்கா இல்லைங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லாட்ட நீங்க எடுத்துருப்போம். கொரோனா டைம்ல 2-3 பேர் தான் அங்கங்கே சந்தையிலையும் பெரிய பெரிய நகை வாங்குறவனுக்கு தான் ஒளிவு முறைவா வாங்கிட்டு கடை திறந்து வச்சு நடத்திட்டு இருந்தானுங்க. இவ்வளவு நகை வருது ஒரு நாளைக்கு அவங்ககிட்ட, வாங்கி இவ்வளவுதான் வருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இது கொரோனா டைமுக்கு அப்புறமும் இப்படித்தான் கணக்கு பண்றானுங்க. அவனோட இயல்பே அதுதான். 24 கேரட்டுக்கு போட்டுட்டு திருப்பி கோல்டோடைய நெட் கண்டென்ட் என்னன்றத ஒரு கணக்கு போடுறானுங்க. அதை வச்சுட்டு தான் அவன் கழிச்சு இவ்வளவுதான் உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறான். இப்போ நான் இன்னொரு விஷயம் கேட்கறேன், இப்போ கோல்டு வந்து சர்வதேச சந்தை இதுல விலை நிர்ணயிக்குது. ஒவ்வொரு கடையில வாங்க போனாட்டி நான் இருப்போங்களேன், செம காமெடியா இருக்கும். ஒருத்தர் சொல்லுவான் என் கடையில 8% தான் சேதாரம், ஒருத்தர் சொல்லுவான் 14% சேதாரம். இன்னொரு பக்கம் பாருங்க, ஒருத்தர் சொல்லுவான் என் கடையில கிராமுக்கு 50 ரூபாய் தள்ளுபடி. அப்ப சர்வதேச விலை நிர்ணயம் உங்களுக்கு தேவை, உங்க இஷ்டத்துக்கு தானே நீங்க விலை வைக்கிறீங்க. இன்னொருத்தர் 100 ரூபாய் தள்ளுபடி, அந்த கடையும் இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய கடை, ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை, பேர் சொல்லல, எல்லாம் போட்டு முடிச்ச உடனே ஃபைனலா ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமாங்க அப்படின்னாக்கா மேனேஜரை போய் பாருங்க. மேனேஜர் போன உடனே குத்து மதிப்பா அப்படின்னு ஒரு பேனா எடுத்துக்கிறீங்க, 2% லெஸ் பண்ணுங்க. ஸோ 2% லெஸ் பண்ணலாங்கிறது டிஃபால்ட்டா இருக்கு, அதையும் செய்ய மாட்டாங்க. 2% தான் அவங்க கழிக்கிறதுல ரொம்ப மினிமைஸ்டு ஒரு அமௌண்ட்டா இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே மக்கள் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓனர் மேனேஜரை பார்த்தோம், அவர் 2% குறைச்சி கொடுத்துட்டாரு. இதுல நடக்கிற இந்த குத்துகள் எல்லாம் எங்க போய் சொல்றது?
தங்கம் விற்கிறவன் மட்டும் கடைக்கு மேல கடை கடைக்கு மேல கடை திறந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். டீனர்ல போய் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 80களில் இவ்வளவு கடைகள் கிடையாது. அதுக்கு பிறகு வந்தது எல்லாமே 4 மாடி 5 மாடி. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் அவ்வளவு வச்சிருக்கிறானுங்க. ஏன் வைக்க மாட்டான்? இந்த தங்கம் விலைய மட்டும் மேனுஃபேக்சரிங் டேட்ல இருக்கிற ரேட்டுக்கு வித்தானுங்கன்னா அது நேர்மையான நாணயமான வியாபாரமா இருக்கும். இல்லைன்னா என்ன மாதிரி பாமரனுங்கெல்லாம் புலம்பிக்கிட்டு தான் கிடக்கணும். இதை யாரு கேட்கறது? சரி, தங்கத்தை அடகு வைக்கலாம் இல்லையா? தங்கத்தை அடகு வச்சாக்கா ஒரு அவசரத்துக்கு பணம் உதவும். இப்போ தங்கத்தை அடகு வைக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு அவசரம் அத்தியாவசியம் அதுக்கு தான் செய்யலாம். இதில் 2 வகை இருக்கு. ஒன்று, அடகு வச்சோம்னாக்கா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அது நமக்கு ஒரு லாபத்தை தரணும். இன்னொன்று, ஒரு அவசர செலவு அதோட முடிஞ்சிடும். அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக வேற ஒரு பணம் நம்மளுக்கு வர்றதா இருந்ததுனாக்கா இதை அடகு வைக்கலாம், அவசர செலவு செய்யலாம், அதை திருப்பி மீட்டி எடுக்கலாம். இல்லைனாக்கா குறைந்த குறுகிய கால அல்லது 1 நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாசத்துக்குள்ள அந்த மாதிரி தேவைகளுக்கு மட்டும் அடகு வச்சுட்டு திருப்பி அதை எடுக்கலாம். அது நம்மளுக்கு நஷ்டமா இருக்காது. அவன் அந்த அடகு ரசீது ஒன்று எழுதுவான் பார்த்தீங்களா, அதுல ஒரு வேலை செய்வான். நம்ம நகையை வாங்கி எடை போட்டு அதுக்கு அவன் மதிப்பு போடுவான். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் ஒரு மதிப்பு ஒன்று எழுதுவான். தங்கத்தின் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வேல்யூன்னு இங்கிலீஷ்ல போட்டிருப்பான். தங்கத்தின் மதிப்புன்னு எழுதுவான். அது எவ்வளவு எழுதுவானாக்கா சேதாரத்தெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ரேட்டு கிட்டத்தட்ட கால்வாசிக்கு மேல குறைச்சிருவான். ரேட்டை குறைச்சிட்டு அதை எழுதுவான். அந்த ரேட்டை எழுதிட்டு இப்ப நம்மளுக்கு அதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு பணத்தை கொடுப்பான். இப்ப நம்ம ஒரு சவர நகை கொடுக்குறோம், ஒரு 60,000 ரூபாய் நகை. இவன் வந்துட்டு ஏற்கனவே அது 50,000 ரூபாய்க்கோ இல்லை 48,000 ரூபாய்க்கோ வேல்யூ போட்டுருவான். இவர் கணக்கு அது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சேதாரம் போட்டிருப்போமா. அது இல்லாம இவர் ஒரு சேதாரம் கழிப்பார். ஆனா இதுக்கு முன்னால இன்னொரு வேலை செய்வான். அந்த நகையை வாங்கி உண்மையிலே தங்கமான்றதுக்கு அவன் ஒரு கல் வச்சிருப்பான். பத்திரமா எடுப்பான், பத்திரமா வைப்பான். அதில் வச்சு நங்குன்னு தேய்ப்பான். தேய்ச்சிட்டு பார்த்துட்டு வச்சிருவான். இப்போ அதுல எவ்வளவு தங்கம் நம்மளுக்கு போகும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 250 300 ரூபாய் மதிப்பு இன்னைக்கு இருக்கிற வேல்யூக்கு அந்த தங்கம் அதுல போயிடும். இதை கல்லை பத்திரமா வச்சிருப்பான் அவன். நல்லா கவனிங்க, அந்த கல்லை எங்கேயுமே கவுத்த மாட்டான், அப்படி நேராவே வச்சிருப்பான். இப்போ ஒரு வேல்யூ போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு தொகையை கொடுக்குறான். இப்போ நம்மளுக்கு 1 நாள் தேவைக்கு பணம் தேவை, 2 நாள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 50,000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறோம். 50,000 ரூபாய்க்கு எதுக்காக வைக்கிறேன்னா ஒரு அவசர தேவை பணம் இருக்கு, யாருக்கிட்டையும் போய் கேட்டுட்டு நிற்க முடியாது. கடனா இப்போ கடன்லாம் யாரும் பெருசா கொடுக்கறது கிடையாது. அதுக்கு என்னதான் வட்டி கொடுத்தாலும் கடனா கொடுக்கறதுக்கு யாரும் தயாரம் இல்லை. இப்போ அதுக்கு உதவுறது தங்கம் ஒன்று தான். இப்போ தங்கத்தை அடமானம் வச்சு ஒரு 50,000 ரூபாய் நீங்க வாங்குறீங்கன்னா அதுல ஒரு பொருளை வாங்கி நீங்க விற்கிறீங்கனாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 இருந்து 70,000 ரூபாய்க்கு நீங்க விற்றீங்கனாக்கா உங்களுக்கு இது லாபம். சரி, ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் ஒரு 15% லாபம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி விற்றீங்கன்னா உங்களுக்கு அது லாபம். இல்லைனாக்கா வித்துட்டோம் அப்படின்னாக்கா 6 மாசமோ 1 வருஷமோ திரும்ப அதை திருப்புறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா தயவு செய்து அதை வித்துருங்க. அடமானம் வைக்காதீங்க. அடமானம் வச்சிங்கனாக்கா மாசம் 2% வீதம் 1000 ரூபான்னு வச்சுக்கங்களேன். உங்க நகைக்கு நீங்களே 1000 ரூபாய் செலுத்திக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு மாசமும். அல்லது அதை இன்னொரு மாதிரி சொன்னோம்னாக்கா உங்க நகையினுடைய மதிப்பு மாசத்துக்கு 1000 ரூபாய் குறைஞ்சிக்கிட்டே போகும். 2 ஒன்று தானே. இதை அடமானம் வைக்கிறதுனால லாபம் கிடையாது. இப்போ அவன் குறைஞ்ச ஒரு மதிப்பு போடுறான் பாருங்க. நீங்க ஒரு 4-5 மாசம் ஆகி பணம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 4-5 மாசத்துக்கான வட்டியை எடுத்துருவான். அங்க நீங்க ஒரு வேல்யூ ஒன்று போட்டிருக்கான் பாருங்க, கீழே உங்ககிட்ட சைன் வாங்கிடுவான் இந்த கையெழுத்தை வச்சுட்டு. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவான், அந்த வேல்யூவுக்கு இந்த வட்டி காசையும் கழிச்சுட்டு அன்னைக்கு இருக்கிற தங்கத்துல ரேட்ல இருந்து இந்த சேதாரம் கழிச்சிடுவான். அதுலயும் கழிச்சுட்டு அவன் ஒரு ரேட்டை போடுவான். போட்டு அந்த அமௌண்ட்டை தான் கையில கொடுப்பான். ஸோ அடமானம் வச்சுட்டு வித்தீங்கன்னா நஷ்டம். ஸ்ட்ரைட்டா நீங்க வித்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அடமானம் வைக்கும் போதே அந்த முதல் மாசத்துக்கான வட்டியை எடுத்துருவான். அதை கழிச்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட கொடுப்பான். அதனால அடமானம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு லாபம் கிடையாது. தங்கம் எனக்கு தெரிஞ்சு தடவை மாறாடிட்டு நான் சொல்றேன், என்ன தங்க விலை ஏறிட்டே போகுது. இது நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அப்போ சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்டாங்க, தங்க விலை ஏறினா எங்களுக்கு என்ன, ஏன் கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சு கூடாதா அப்படின்னு. அல்ல, ரொம்ப வசதியான மாறுவாடி. அதை வாங்கி வச்சு என்ன பண்ண, எது தங்கத்தை அவ்வளோ அசால்ட்டா அதை வாங்கி வச்சு என்ன பண்ணேன்னு கேட்கு. பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க தங்கத்து மேல இன்வெஸ்ட் பண்றது கிடையாது, கேஷா தான் வச்சுக்கிடுவாங்க.
ஏன்னா கேஷ் அவங்களுக்கு தினசரி வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். தங்கம் அப்படி கொடுக்காது, அது ஐடியலா கிடக்கும். என்கிட்டயே சொன்னான், காசை கொடுத்து தங்கத்தை வாங்கி வீட்டில் மூளையில போட்டு வைக்கவா, கையில பணமா இருந்தா அது எங்களுக்கு மேலும் பணமா மாறிக்கிட்டே இருக்கும். இது மார்வாடியோட கான்செப்ட். தங்கம் நமக்கு செய்யற பங்கம். சரி, இங்க வாங்க. யாரு நம்ம அறிவொளி சொன்னார, சரியா இருக்கிற ஒண்ணு சரியா இருக்கும் போது, அவர் சொன்னது சரியா இருக்கிற ஒண்ணு எது? சர்வதேச விலை நிர்ணயம். சரியா இருக்கும் போதே தப்பா இருக்குன்னா என்னது? இவங்க கொடுக்குற அந்த சேதார ஏற்ற இறக்கம். ரெண்டாவது, கடைக்கு கடை ஒரு டிஸ்கவுண்ட். ஒரு கடையில நகையை வாங்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒன்று சொல்லுவானுங்க, என் கடை நகைனாக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துக்கிற வேணும். அங்க கொடுத்த 14% என்ன ஆச்சு? திருப்பி இங்க வாங்க போகும்போது இங்க ஒரு 14% கொடுப்போமே, அது என்ன ஆச்சு? 28%. தங்கம் வாங்குறது விற்கிறதுக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய நீண்ட நாள் சேமிப்புக்கு தேவைன்னா மட்டும்தான் தங்கம் வாங்கணும். சரிங்களா? வாங்குறோம் ஒரு அவசரத்துக்கு, நம்மளுக்கு தேவைப்படும், வித்துக்குருவோம் அப்படின்னீங்கன்னா தயவு செய்து தங்கம் உங்களுக்கு பெரிய நஷ்டம். அதுக்கு நீங்க கையில வச்சு உங்க தேவைக்கு சந்தோஷமா கூட செலவழிச்சுட்டு போகலாம். இது ஒரு பக்கம். நம்ம அறிவொளி சொல்லதை பார்ப்போம். சரியா இருக்கிற ஒண்ணு சரியா இருக்கும் போது தப்பா இருக்கும்னார அவர் என்ன விவரம் தெரியாமையா சொல்றாரு? அவர் சொல்ற உதாரணம் என்னன்னா, காஃபி கப்பை எடுத்துக்கிட்டு டீயை குடிக்கிறீங்க வலது கையில தானே பிடிக்கிறீங்க. அப்படியே நேரம் போய் கண்ணாடி முன்னால நில்லுங்க, இங்க சரியா தானே இருக்கு, ஆனா அங்க தப்பா தெரியுது, இடது கையில பிடிக்கிற மாதிரி. இதைத்தான் அவர் சொல்றாரு. அது இதுக்கு நம்ம தங்கம் சமாச்சாரத்துக்கு எவ்வளவு கரெக்டா பொருந்தது பாத்தீங்களா? எங்க சாக்ரட்டிஸ் கேள்வி மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு, இப்படி கேளுங்கன்ட்டு. நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பதில் இல்லை.